மணி நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மதுரையை பொறுத்தளவு எப்பயுமே ஜேன்னு இருக்கும். ஜேன்னு இருக்க காரணம் சாப்பாடு, ஸ்பெஷல் சாப்பாடு. ஃபேமஸ்னாலே மதுரை ஃபேமஸ்னாலே சாப்பாடு, ஜிகர்தண்டா, டீ ஷாப். இதையும் தாண்டி மதுரையில் ஒன்று இருக்குது, நம்ம ஆட்டோ தான். நம்ம மதுரை போக்குவரத்துக்கு அதிக இடையூறாக இருக்க ஒரே காரணம் ஆட்டோ என்கிற ஷேர் ஆட்டோ. இது இப்போ ஓடிட்டுருக்கிறது மதுரையில் ஷேர் ஆட்டோன்றதே கிடையாது. இது நிறையா மக்களுக்கும் தெரியாது. இது 3 பேர் பயணிக்கக்கூடிய சாதாரண ஒரு பேசஞ்சர் ஆட்டோ தான். ஆனால் நமது ஆட்டோ ஓட்டுநர்கள் மதுரையில் பஸ் ஸ்டாப் இல்லாமல் கண்ட இடத்துல நிப்பாட்டுவாங்க, கையை கண்ட நிப்பாட்டுவாங்க. பின்னாடி ஹார்ன் அடித்தா கொம்மான்னு வைவாங்க. ஆர்டிஐ மூலமாக நம்ம கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் எத்தனை ஆட்டோவுக்கு பெர்மிட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். மொத்தமே மதுரை மாவட்டத்துக்கு 16,000 ஆட்டோவுக்கு தான் பெர்மிட் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கொடுத்துருக்காங்க. மதுரை மாவட்டம்னா நல்லா தெரிஞ்சுங்க, மதுரை மாநகருக்கு மட்டும் கிடையாது, மதுரை மாவட்டம். இங்கிட்டு வாடிப்பட்டி, இங்கிட்டு மேலூர், திருமங்கலம், இங்கிட்டு கருப்பாயூரணி வர எல்லா கிராமம் எல்லாமே சேர்த்தே மதுரை மாவட்டத்துக்கு 16,000 ஆட்டோக்கள். சரி, நீ சொல்கிறத பார்த்தா ஆட்டோவுக்கு தான் பெர்மிட் இருக்கலாம்ப்பா அப்படின்னு கேட்கலாம். இது வெறும் ஆட்டோவுக்கு சார். ஷேர் ஆட்டோ எத்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டதற்கு, மதுரையில் 2004 ஷேர் ஆட்டோக்கள் பெர்மிட்டுகள் இல்லை, அது யாருமே புதுப்பிக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தெற்கில் மட்டும் ஒரே ஒரு ஆட்டோவுக்கு பெர்மிட் லைவில் உள்ளத மாதிரியும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. மதுரையை பொறுத்தளவு ஷேர் ஆட்டோன்றதே கிடையாது, பெர்மிட்டும் கொடுக்கல. இந்த 3 பேர் ஏற்றக்கூடிய ஆட்டோவை இவங்க வாட்டுக்கு ஷேர் ஆட்டோவை மாற்றி ஓட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம மதுரை ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. ஆட்டோவை ஷேர் ஆட்டோவாக மாற்றி ஓட்டுற ஆட்டோவெலாம் பறிமுதல் பண்ண சொல்லியிருந்தாங்க. 2024, 25லுமே ஒரு ஆர்டர் வந்தது. ஆனால் தற்போதைய அரசு அதை செய்யலை. போக்குவரத்து காவல்துறையும் கண்டுகொள்வதில்லை. மதுரையை பொறுத்தளவு ஹெல்மெட் போடாட்டி கண்டிப்பான முறையில் பிடிப்பாங்க. பட் ஆட்டோவில் நீங்கள் 15 பேர் ஏற்றிட்டு போனாலும் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி இந்த ஆட்டோன்ற ஷேர் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா லைட்டு, எல்இடி லைட்டு ஒரு 10 லைட்டு மாட்டியிருப்பாங்க. ஒரு கட்சி கொடி 2 கட்சி கொடியை மாட்டியிருப்பாங்க. ஒரு பொது போக்குவரத்தில் கட்சி கொடியை எப்படி மாற்றலாம். ஹாரன் பார்த்தீங்கன்னா லாரி ஹாரனே தோர்த்து போயிடும். அது நம்ம பனங்காடி சைடு போனீங்கன்னா அவ்வளோதான். நம்ம தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் சைடெலாம் போகவே முடியாது, அவ்வளோ ஆட்டோ ஆக்கிரமிப்பில் இருக்கும். அனுப்பானடி சைடு அவ்வளோ ஆக்கிரமிப்பில் இருக்க ஆட்டோ. பெரியார் சைடு போனீங்கன்னா அந்த பாலத்து மேலேயே நிற்கும் ஆட்டோ. அந்த போலீஸுன்னு நிற்பாங்க, எதையும் கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் 2 வீலர் ஹெல்மெட் போடாட்டி பிடிச்சிருவாங்க, பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச நான் இந்த வீடியோவே ரிமூவ் பண்ணுற அளவுக்கு கூட போகலாம். ஆனால் ஆர்டிஐ மூலமாக வாங்கின அனைத்து தகவலுமே என்கிட்ட கையில் இருக்குது. ஸோ அடுத்து இன்னும் நிறையா ஆட்டோக்களை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.